ஆரம்பத்தில் இது பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் திருவருப்பாய் தூக்கி. என்ன ஒன்றும் விளங்காதே. வார்த்தைகள் எல்லாம் புது வார்த்தைகள். பிறகு ஒவ்வொன்றா உடைச்சு இன்றைக்கு அகவலை கூட நல்ல ஒரு பிரசாரம் ஒரு ஞான நிலையிலிருந்து செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப இது எல்லாம் முயற்சி தான். நீங்களும் முயலுங்கள். இப்ப என்ன நான் என்ன ஏதோ கோட்டையும் சுட்டு படுத்தினேன். எளிமையாக உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலே நான் உங்களுடைய சகசமாக வள்ளல் செய்தேன். வள்ளல் பெருமானுடைய சிறப்பு என்னென்றால் மக்களோடு மக்களாகத்தான் அவர் இருப்பார். எந்த நிலையிலும் அவருக்கு அவர் ஒரு கல்யாணத்துக்கு அறிவித்தால் அவர் போவார். போய் அந்த காலத்துல இந்த பின்தங்கிய ஆட்களுக்கு ஒரு கொட்டில் போட்டிருக்குமா. பெருமானார் போய் நசுக்கிறா போய் அவர்களோட இருந்து பேசிக் கொண்டிருப்பாராம். அப்ப இவரை வரவேற்பு அளிக்கிறதுக்கு அங்க பெரிய ஒரு கூட்டம் தயாரா இருக்குமாம் திருமண மேடைக்கு. இவர் அங்க போக மாட்டாரா. இவர் பாமரப்பட்ட மக்களுக்கு ஒரு கொட்டில் குறும்பாக போடப்பட்டிருக்கு. அந்த கொட்டிலுக்கு தான் இவர் அவர்களோட பேசிக்கொண்டிருப்பார். அப்ப இதெல்லாம் எனக்கு அவர்ல மிகவும் பிடித்த விஷயம். எளிமை 2 பேர். ஒன்று மகாத்மா காந்தி, அடுத்தது வள்ளல் பெருமானார். 2 வேட்டி தான் அவர் வச்சிருப்பார். அப்ப ஒரு நாள் இவருடைய பிறந்த நாளோ ஏதோ அவருடைய நண்பர் என்றால் ஒரு பிரிக்க முடியாத நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்க. பெருமானாருடைய பிரிக்க முடியாத நண்பர். அவர் ஒரு வேட்டியை கொண்டு நாங்க ஐயாண்டு கொடுக்குறாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்ப வேண்ட மாட்டேன் ஐயா, எனக்கு 2 வேட்டி இப்ப இருக்கு. இந்த 2 வேட்டியில ஒன்று கிழிந்த பிற்பாடு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீர் கொண்டு தர. இந்த எளிமையை நீங்கள் எங்க பார்க்க போறீர்கள்? என்ன மகான் யாரும் பாப்பீங்களா? ஒருத்தன் கொண்டு கொடுத்ததை எப்படி? வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட ஒரு பாமரத்தன்மையாக வாழ்ந்தார். அதனாலதான் பாமரத்தன்மையான நாங்கள் தான் வள்ளல் பெருமானுக்கு உண்மையான அன்பர்களாக இருக்கிறோம். பெரிய பெரிய பணக்காரர் எல்லாம் வள்ளல் பெருமானை சாட்டி ஏமாத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதை மறக்கவும் முடியாது. பாமரத்தன்மையான அன்றாடு சாப்பாட்டுக்கு உழைத்து வாழுகின்றவர்கள் தான் இன்றைக்கு வள்ளல் பெருமானாருடைய உண்மையான அன்புக்குரியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இது போய் இல்லை, நீங்க வடலூருக்கு போய் பாருங்க. இது எளிமை இருக்கணும், அதான் முக்கியம்.